வணக்கம். காற்றும் கடலும் மீனவன். இப்போ வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மீன் குண்டுக்கு எரை போடுற வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம், வீடியோவில் சொல்லியிருக்கோம். இந்த ஃபுல் வீடியோ நம்ம சேனலில் போடுறோம் அப்படின்ட்டு அதோட ஒரு பகுதி தான் இப்போ இந்த பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ தான் அந்த மீனுக்கு போட வேண்டிய இறையெல்லாம் வெட்டி எடுத்துக்கிட்டு இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கூண்டுக்கு போயிடுவோம். கூண்டுக்கு போய் அந்த மீனுக்கு இறை போட்டுருவோம். பார்த்தீங்கன்னா இந்த கூண்டு எப்படி கடலில் செட் பண்ணுறாங்கண்டா, அந்த கூண்டு வட்ட வடிவில் அமைச்சிருக்கு. எதுக்கு அது வட்ட வடிவில் அமைச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கடல் எல்லா நேரத்துலையும் ஒரே மாதிரி இருக்காது. சுற்றி காற்று அடிக்கிறனால இதுதான் இதுக்கு கரெக்டான மாடல் அப்படின்னு சொல்லி வட்டமாக அந்த கூடை செஞ்சுருப்பாங்க, செஞ்சு போட்டிருக்காங்க. இதுதான் சக்ஸஸான இது அப்படின்னு சொல்லி அந்த கடலுக்கு தகுந்தாப்பில் வட்ட வடிவில் அந்த கூண்டை செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த கூண்டு அங்கிட்டு இங்கிட்டு அசையாமல் இருக்கிறதுக்கு இது 2 சைடுமே ஆங்கர் ஸ்டாண்டர்டாக போட்டுருவாங்க. போட்டால் தான் அந்த கூண்டு ஒரே இடத்துல ஆடாமல் அப்படியே நிற்கும். அதனால் 2 சைடு ஆங்கர் பண்ணிடுவாங்க. ஆங்கர் பண்ணிவிட்டு அந்த ஆழத்துக்கு தகுந்த மாதிரி செஞ்சு வச்சுருப்பாங்க. இவ்வளோ ஆழம் இருக்குது, இதுக்கு தக்கன வலை செய்யணும். அப்போ தான் மீன் ஆக்சிஜன் அதிகமாக கிடச்சி வேகமாக வளரும். அந்த அளவுக்கு வலையும் செஞ்சுருப்பாங்க. செஞ்சுட்டு இந்த கூண்டுக்கு இத்தனை 1000 மீன் தான் விடணும் அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு இருக்குது. ஒரு கூண்டுக்கு 500 மீன் தான் விடுவாங்க. 500 மீன் சக்ஸஸாக வளர்ந்துச்சாங்க. அந்த 500 மீனை ஒரு கூண்டுக்கு போதுமான அளவு. அப்போ தான் அது வளர்கிறதுக்கு கொஞ்சம் காற்று ஓட்டமாக இருக்குது, வேகமாக வளரும் போட்டிருப்பாங்க. 500 மீன் இவ்வளோ மீன் இறை சாப்பிடும் அப்படின்னு சொல்லி ஒரு நாளைக்கு கிலோ கணக்கில் கொண்டு போய் இறைய போடுவாங்க. இவ்வளோ இறை தான் இது ஒரு நாளைக்கு போடணும் அப்படின்னு சொல்லி கணக்கு பண்ணி கொண்டு இறைய போடுவாங்க. இது குறைஞ்சது ஒரு 14 மாதத்துக்கு வளர்த்தமாக்கே இப்போ 50 கிராமில் விடுற குஞ்சு சுமார் ஒரு 2 கிலோ முடிய வளர்கிற வரைக்கும் இந்த குஞ்சு வளர்ந்துடும். இப்போ நீங்கள் இறை போடுறது பார்த்தீங்கன்னா கடவை விராலுக்கு இறை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படி தினமும் இறை போடுவாங்க. இதுதான் இதோட முடிவு. அடுத்த வீடியோவில் இன்னும் பாதி நான் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் காற்று கடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிறேங்க.